விஜயனுடைய என்ட்ரி பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. விஜய் என்ன டிக்ளேர் பண்றாரு, விஜய் நம்மள கூப்பிட்டுக்காரா நினைக்கிற அளவுக்கு மோசமா தரம் தாழ்ந்து போயிருக்கின்ற இந்த இயக்கம், இந்த அணி பழனிசாமி தலைமையில் மோடியை பக்கத்துல வச்சுக்கிட்டோம், எவ்வளவு பேரை வேணாலும் பக்கத்துல வச்சுக்கிட்டுமே. என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க. கூட்டணி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும். ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க அசைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருக்க நீங்க. மோடி சேரட்டு யார் வேணாலும் சேரட்டு, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. ஆகவே ஆட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவது என்பது பழனிசாமி தலைமை இருக்கின்ற வரை நடக்காத, இயலாத, முடியாத, முடிவுக்கு வராத ஒரு தீர்ப்பு. முடியவே முடியாது. மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பழனிசாமி என்கின்ற தலைமை மாற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்திருக்கின்ற இந்த இயக்கத்தினுடைய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வழி பிறக்கும். அப்பொழுதுதான் திராவிட இயக்கம் 58 ஆண்டுகளாக ஆட்சி கட்டிலே இருக்கிறது. ஒரு மாற்றம் வரும் எப்பொழுதும் போல. ஆகவே இவர் இருக்கின்றவரை ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன் சார், ஒரு மாநகராட்சி, ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சியில ஜெயிக்காத ஒரு ஆளு எப்படி சார் ஜெயிச்சிருவாரு? எல்லாம் ஊரெல்லாம் 10 தோல்வி பழனிசாமின்றான். இவர் மோடி பார்த்தா என்ன, அந்த அமைச்சரவையே பழனிசாமியை பார்த்தா என்ன, பழனிசாமி போய் அவர் காலில் விழுந்தா என்ன, ஒன்னும் நடக்க போறது இல்லை. வேஸ்ட்.